இன்றைக்கு நாம செய்திக்காக தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிப்போம். எடுங்க 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. பாருங்க, அன்பு கூறுகளுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரிடத்துல அன்பு கூர்ந்து இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதான் சொல்றார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்களாம் சும்மா வந்து ஆராதிச்சுட்டு போறோன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு சம்பளம் இருக்கு. வெறுமனே நீங்க ஆராதிக்கல, வெறுமனே தேவனை தொழுது கொள்ளல, வெறுமனே நீங்க ஆண்டவரை பாடல, ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு சம்பளத்தை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னு அவர் வர்ணிக்கிறார் பாருங்க. ஆயத்த பண்ணினவர்களே நம்முடைய கண் காணவும் இல்லை. உலகத்துல நீங்க பார்த்த எவ்வளவு அழகான தேசம், எவ்வளவு அழகான கார்டன், எவ்வளவு பெரிய நாடு, அதை விட இது அழகானது. அத கண் காணவே இல்லைங்கிற. நம்ம என்ன நினைக்கிறோம், அமெரிக்கா அழகான நாடு, சுவிட்சர்லாந்து அழகான நாடு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அழகா, சிங்கப்பூர் அழகான நாடுங்கிறோம். அதெல்லாம் நம் கண் காண்கிறது. ஆனா ஆண்டவர் உண்டாக்கினது அதை நீங்க பார்க்கவே இல்லைங்கிறார். உங்க காதுல அப்படின்னு என்னன்னா, நான் பிரசங்கத்துல வர்ணிக்க முடியாது. பைபிள் என்ன சொல்லுது, அது பொன்னினால வீதி, கை வேலைப்பாடு இல்லாத வீடு அப்படின்னு வெளிப்படுத்தல இருக்கு. அது என்னென்னமோ அங்க இருக்கு, வடிக பச்சை, கோமேதகம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் சொன்னாலும் அது முடியாதுங்கிறார். உங்க காதுல கேட்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண் காணல, உங்க காது கேட்கல, உங்க இருதயத்துல அப்படின்னா நீங்க உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதத்தை உங்க இருதயத்திலேயே கற்பனை பண்ண முடியாது. நீங்க கற்பனை பண்ண, நானும் கற்பனை பண்ண என்ன பண்ணுவேன், ஒரு அழகான கடல், அழகான ஒரு கார்டன், அழகான ஒரு வயல்வெளி, இதைத்தான் நம்ம கற்பனை பண்ணுவோம். ஒரு பெரிய வயல்வெளியில நடுவில் ஒரு வீடு இருந்தா, அப்படியே பம்ப் செட் தண்ணியோட இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறது அங்க கிடையாதுன்ற. உன் இருதயத்தில் அது தோன்றவே தோன்றாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு எங்க வைத்திருக்கிறேன், பரலோகத்துல வைத்திருக்கிறேன், பரலோகத்துல வைத்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை போல ஒரு பாக்கியம் யாருக்கு கிடையாது, இந்த உலகத்துல யாருக்கு கிடையாது. அதனால தான் ஒரு பக்தன் பாடும்போது இப்படி பாடுறாரு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண் உலகத்துக்காக அந்த மாணிக்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அதை நான் அடைந்தே தீருவேன், அதை போய் சேருவேங்கிற. அதற்கு இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல அதுக்கு ஒரு வாக்குத்தத்தை பண்ணாரு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவங்களோடு கூட ஊழியம் செய்து விட்டு அவர் போறேங்கிறாரு. போறேன்னு இவங்க இறுதிய கலங்கிருச்சு, பயந்துட்டாங்க. இவர் நம்மோடு இருந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்வார், நம்மளாம் ராஜாக்களும் அதிகாரிகளும் இருப்போம், எம்எல்ஏ மந்திரியா இருப்போம்னு நினைச்சுதான் அவர் பின்னாடி போனாங்க சீஷருங்க. திடீர்னு அவர் போறேன்ட்டாரு. போனோன்னு அவங்க இறுதியை கலங்கிருச்சு. கலங்கணும்னு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பாருங்க உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். பாத்தீங்களா, ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். பாத்தீங்களா, பிதாவின் வீட்டில் என்ன உண்டு, அநேக வாசஸ்தலங்கள். அந்த வாசஸ்தலங்கள் தான் நம்ம கண்ணும் பார்க்கல, நம்ம காது கேட்கல, நம்ம இருதயத்துக்கும்
தோணவே தோணல. அப்படிப்பட்ட வாசஸ்தலத்தை நான் வீட்டுல வைத்திருக்கிறேன். அப்படி இல்லாதிருந்தா அப்படி ஒண்ணு பரலோகத்துல இல்லாம இருந்திருந்தா நான் உங்களுக்கு சொல்லி நான் இருப்பேன். உங்ககிட்ட சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண பாருங்க, போகிறேன். நான் போறேன், அந்த ஸ்தலத்துல உங்களுக்கு நான் ஆயத்தப்படுத்துறேன்றாரு. அந்த ஆயத்தப்படுத்துறத குறித்து தான் அங்கே நம்ம வாசித்தோம். கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல தோணல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை வருஷமா ஆயத்தப்படுத்துறாரு? 2026 வருஷமா ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு வீடு கட்டணும்னா 1 வருஷத்துல கட்டிடலாம், 6 மாசத்துல கட்டிடலாம். ஆண்டவர் பாருங்க 2026 வருஷமா உங்களுக்காக எனக்காக அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் அதை ஆயத்தம் பண்ணி முடித்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்கிற அதே இடத்துல நீங்களும் இருக்கும்படி. பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. ஆமென். அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறுபடியும் வந்து வருவேன். அதான் இது என்ன காலம்? கடைசி காலம். கடைசி நாட்களில் அவங்கவுங்க ஒன்னொன்னு செய்து இந்த உலகத்தை எதுக்கு நேரம் கொண்டு போறாங்க? அக்னி. வேதம் சொல்லி பார்த்தீங்களா, இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள் வெந்து போகும், ஒண்ணு இல்லாம போகும்ன்றாரு. ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பயப்படக்கூடாது, நீங்க தைரியமா இருக்கணும். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அந்த குடியிருப்பு தான் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, உங்க இருதயத்துல தோன்றவே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதனால உலகத்துல என்ன தாறுமாறா நடந்தாலும் நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. சரி, அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க மறுபடியும் இயேசு வரப்போகிறான்? மறுபடியும் நான் வந்து என்னிடத்தில், பாருங்க என்ன அழகா, என்னிடத்தில் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். போகிற இடத்தை நீங்க என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். இயேசு போற இடத்தை நீங்க அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, உடனே அந்த சீஷன் தோமா இந்தியாவுக்கு வந்தாரு பாருங்க. அவர் தான் இந்தியாவுக்கு வந்த சீஷன். அந்த சீஷன் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே. அவங்க எல்லாம் இஸ்ரேல்ல தான் ஆட்சி பண்ணுவார்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் கேட்கிறார், நீங்க போற இடம் எங்களுக்கு தெரியல, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? வழி எப்படி நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறான். இயேசுவை நீங்க பின்பற்றணும். இயேசுவின் உபதேசத்தை பின்பற்றணும். இயேசுகிட்ட சொன்ன வழி, அந்த வழியில நாம போனீங்கன்னா அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். புரிதண்ட கூட அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் எங்க வர முடியாது? பிதா கிட்ட போகவே முடியாது, பரலோகத்துக்கு போகவே முடியாது. நான் சொன்ன அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. அதனால இயேசுவை பற்றி கொள்ளுங்க, அவருடைய வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்க, அவர் கொடுத்திருக்கிற உபதேசத்தை பற்றி கொண்டு அவரையே நீங்க நம்பி கொண்டிருந்தீங்கன்னா இயேசு நம்மை மறுரூபமாக்கி அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படி சீக்கிரம் வரப்போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. இதுவே போதும், செய்தி முடிஞ்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இருந்தாலும் அந்த ஸ்தலத்தை நாம் பற்றி கொள்வதற்கு ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணுன்றத சுருக்கமா நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனா, பாத்தீங்களா? இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்ன ஆக போதா? அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத, பாத்தீங்களா, தேவனால் நமக்காக கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பரலோகத்துல ஒரு வீடு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அது என்ன வீடா? கைவேலை இல்லாத வீடு. இங்க எப்படி கட்டுறோம்? கையில கட்டுறோம், மிஷின் வச்சு கட்டுறோம். ஆனா அதுக்கு கைவேலையே இல்லை. அவர் அப்படியே பார்த்தாரு,
உங்களுடைய கிரியைகளை பார்க்குறாரு, நீங்க அவர் மேல வச்சுக்கிற அன்பை பார்க்குறாரு, அவருக்காக நீங்க வாழ்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி சொல்றாரு, பரலோகத்துல சொல்றாரு, உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்தலம் ரெடி, அங்க பிளாட் ரெடி. அந்த பிளாட்ல ஒரு வீடு கட்டணும். உதாரணத்துக்கு நம்ம பிஜு பிரதர் இருக்காருன்னா வாயில சொல்றாரு, பிஜு பிரதருக்காக ஒரு வீடு உண்டாக கடவுது, அவ்வளவுதான். அலங்க அங்க ஒரு வீடு உண்டாயிரு, கை வேலையே இல்லை. என்ன அற்புதம் பாருங்க. அவன் நம்முடைய கிரியைக்கு தகுந்த பலன், அதுக்கு ஏற்ற வீடு அங்க இருக்கும். பெரிய வீடா உங்களுக்கு வேணும்னா இங்க நிறைய ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், நல்லா ஆராதிக்கணும், நிறைய பைபிள் படிக்கணும், ஆண்டவரை நீங்க சந்தோஷப்படுத்தணும். என்னென்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நீங்க அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, நீங்க இப்படி ஒரு வீடு பரலோகத்துல ஆண்டவர் நம்ம கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை சபையார் அறிந்திருக்க வேண்டும். புரியுதுன்ற ஒரு அலையிலே சொல்லுங்க. சும்மா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இம்மைக்காக மட்டும் ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் கடைசி நாட்களிலே எல்லாரையும் பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்பான். சர்ச்சுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய தேடுதல், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம் எப்பொழுது எதுல இருக்கணும்னா, எனக்காக ஒரு வீடு பரலோகத்துல ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த வீடை பெருசா கட்டணும், அதை அழகா கட்டணும், அதுல நிறைய பொருட்கள் இருக்கணும், அதுல எனக்கு பரிசு பொருட்கள் ஆண்டவர் வைத்திருக்கணும், அந்த கவனம் எப்போது உங்களுக்கு இருக்கணும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எவ்வளவு டெய்லி அங்க போய் பார்ப்பீங்கல்ல, செங்கல் வந்துருச்சா, மணல் வந்துருச்சா, வீடு எப்படி அதுல கவனமா இருப்பீங்க. அதே போலத்தான் நமக்கு ஒரு வீடு, அந்த கவனம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு பரலோகத்துல, அதை நான் கட்டணும் கட்டணும் கட்டணும்ன்றதுல நீங்க இயேசுவின் மேல வைத்திருக்கிற அந்த அன்பினால அந்த வீடை கட்டப்படுகிற அந்த பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. சரின்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த வீடை உறுதியா அழகா ஆசீர்வாதமா நான் கட்டி முடிக்கணும் அப்படின்றவங்கள ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் நல்ல வீடு கட்டுற மேஸ்திரி, இன்ஜினியர், அவனை நம்பி ஒரு ஓனர் நிறைய வீடுகளை கட்டி விற்கிறாரு. அப்போ ஒரு தடவை அந்த ஓனர் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட சொன்னார், ஸ்பெஷலா ஒரு வீடு நீ கட்டு, எனக்கு அந்த ஓனருக்காக நல்ல கட்டு, பெரிய வீடு கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுன்னு சொல்லி கொடுத்த வீடு கட்ட சொல்லிட்டார். அந்த மேஸ்திரி அப்ப பார்த்து அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம், இவ்வளோ பெரிய வீடு நம்ம கட்ட சொல்றாரு, இதுல ஒரு லாபத்தை நம்ம எடுத்துடணும், விடக்கூடாது, இதுல ஒரு பெரிய லாபம் எடுத்துடணும்னு சொல்லி இருக்கிற எல்லா சீப்பான பொருள், கம்மியான விலையில இரும்பு, கம்மியான விலையில சிமெண்ட்டு, கம்மியான விலையில கல், எல்லாத்தையும் டூப்ளிகேட் பொருளா போட்டு பெரிய வீடு கட்டி அழகா பூச்சி வேலை மட்டும் அழகா பண்ணி கலர் எல்லாம் அழகா போட்டு பார்க்கறதுக்கு பளபளப்பான அழகான ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டான். வெளியே இருந்து பார்த்தா அந்த வீடு எப்படி இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் டூப்ளிகேட். முடிச்சு கடைசி அந்த ஓனர் கையில சாவியை கொடுக்கணும். அந்த ஓனர் குடும்பமா கார்ல வராங்க, இவங்களும் வர்றாங்க. அவர் ஓனர் சொல்லிட்டார், சா இவ்வளோ அழகான ஒரு வீடு எனக்கு கட்டி கொடுத்துருக்குற, வா அந்த பிரதிஷ்டை பண்ணலாம், உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வா, நாங்களும் ஃபேமிலி வரணும். எல்லாம் வந்து கூட்டமாக நிற்கிறாங்க. அன்றைக்கு அந்த வீடு பிரதிஷ்டை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிந்த பிறகு அந்த சாவியை எடுத்து அந்த ஓனர் சொல்றாரு, இதுவரைக்கும் இந்த மனுஷன் எனக்கு உண்மையா நிறைய வீடுகளை கட்டி எனக்கு லாபத்தை பெற்று தந்த ஒரு மனுஷனா இருக்கிறான், அதனால இந்த பெரிய பங்களாவை அந்த மேஸ்திரிக்க கொடுக்கிறேன்னு சொல்ல இந்த சாவியை கொடுத்துட்டார். இப்ப திருன்னு முழிக்கிறான். ஏன்? அந்த ஓனருக்கு வீட்டை கட்டுறேன்னு சொல்லி எல்லாம் டூப்ளிகேட்டா போட்டு கட்டிட்டான். அந்த வீடு இப்ப அவனுக்கே வந்துச்சு. எவன் ஒருவன் எதை செய்கிறானோ அதையே அறுப்பான். இப்ப அவன் மாற்ற முடியுமா வீட்டை? முதல்ல இந்த ஓனர் சொல்லி இருந்தா சூப்பரா கட்டி இருக்கலாம்.
இப்ப இழந்து போனான் ஆசீர்வாதத்தை, உண்மை இல்லாதனால. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வீடு பரலோகத்துல இப்படி டூப்ளிகேட் வீடா இருக்கக்கூடாது. அங்க ஒரு அழகான உறுதியான ஆசீர்வாதமான வீடு உங்களுக்கு அங்க கட்டப்படணும்னா, இங்க நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு கூட நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க வீடு அங்கே நீங்க கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துல தோணவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இப்ப முதல்ல நமக்கு ஒரு வீடு பரலோகத்துல ரெடி ஆயிட்டு இருக்குன்றது நீங்க என்ன பண்ண இருக்கணும், அறிந்து நீங்க ஆலயத்துக்கு வரணும். எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்கன்னு யாராவது கேட்டா, நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. எங்கப்பா வீடு கட்டிட்டு இருக்கிறேன்னா, பரலோகத்துல கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. ஆனா பாக்குறவங்க பரலோகத்துல கட்டிட்டு இருக்கிறியா, பூலோகத்துல ஒண்ணு காணோம் எங்கப்பா அப்படின்னா, அதை எங்களுடைய நம்பிக்கை, அதை எங்களுடைய விசுவாசம். எங்களுக்காக ஒரு வீடு பரலோகத்துல இங்க இல்லைன்னு எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு, பரலோகத்துல இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு வீடு ஒண்ணு ஆயத்தமா இருக்குன்னு சொல்லி அறிந்திருங்க. அந்த வீட்டை நம்ம சுதந்திரிப்பதற்கு அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென். இதற்காக தேவன் தான் நம்மை ஆயத்தப்படுத்துறார். பயப்படாதீங்க. நீங்க ஆயத்தப்படுன்றாங்களே, அந்த வீட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆனா அந்த ஆயத்தப்படுவதற்கு நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அச்சாரம்னா என்ன? அது சீல். ஒரு லெட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நீங்க ஸ்டாம்ப் ஒட்டி சீல் வைக்கணும், அது பேர் தான் அச்சாரம். அது அப்பதான் அந்த லெட்டர் போய் சேரும். அது போல பூமியில் இருக்க நீங்களும் நானும் பரலோகத்தில் போய் அந்த வீட்டை சுதந்திரிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கணும், அச்சாரமாக நீங்க பெற்றிருக்க வேண்டும். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் 1 கொரிந்தியர் 2:10 என்ன சொல்றது வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், பாத்தீங்களா, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாத்தீங்களா, நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உங்களுக்கு அந்த வெளிப்பாடு வேணும்னா நீங்க என்ன பெறணும், அபிஷேகம் பெறணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பரலோக வெளிப்பாடு, நான் சொல்ற பிரசங்கத்தின் வெளிப்பாடு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் யார் உங்களுக்கு உள்ளே இருந்து தருவாருன்னா, நீங்க உள்ளே ஆவியானவரை பெற்று ஜெபம் பண்ணா, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் அவர் சொல்லிட்டு, ஆமா பாஸ்டர் சொல்லு உண்மைதான், உனக்காக ஒரு வீடு உருவாயிட்டு இருக்கு, உனக்காக ஸ்தலம் ஒன்று உருவாயிட்டு இருக்கு, நீ ஆயத்தப்படுன்னு உங்களை உற்சாகப்படுத்துவார். அப்ப ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் நீங்க அந்த வீட்டை பார்க்க முடியும். ஆனால் தான் ஆண்டவர் யோவான்ல அங்க சொல்லும்போது சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை போக முடியாது. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும்ன்றார். பெற்றாதான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த அச்சாரத்தை குறித்து எபேசியர் 1:14 கூட சொல்றாரு பாருங்க. எபேசியர் 1:14 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். பாத்தீங்களா, நம்ம எல்லாம் அவருடைய புகழ்ச்சிக்காக நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம், மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. நம்ம எல்லாம் ஆண்டவர் எதுக்கு தெரியுமா மீட்கிறாரு, அவருக்கு ஒரு புகழ்ச்சி. சாத்தான் முன்னாடி பத்தியா என் பிள்ளைங்க எத்தனை பேர் நான் மீட்டுட்டேன் பத்தியா, எத்தனை பேர் ரட்சிப்பல, அவருக்கு ஒரு சந்தோஷம், அவருக்கு ஒரு பெருமை. அவருடைய மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சிக்காக நம்ம எல்லாம் மீட்கிறவர்களா மீட்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய். சுதந்திரம் என்ன சுதந்திரம், அந்த வீட்டை போய் அந்த பரலோகத்தை போய் நீங்க சுதந்திரிக்க போறீங்க. அதுல ஒரு சுதந்திரம் நமக்கு கொடுக்கிறார், ஒரு தேசத்தை நமக்கு கொடுக்கிறார். புதிய வானம் புதிய பூமி என்கிற ஒரு புது வானத்தை, ஒரு புது பூமியை கத்த நமக்கு ஆயத்தப்படுத்தி அங்கே உங்களுக்கான வீடுகள் எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நீங்களாம் பிரசங்கத்தை கேட்டா எங்க பாஸ்டா இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. இதான் தீர்க்க தரிசனம், இதான் எதிர்காலம். இது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம், நாளைக்கே நடக்கலாம். ஏன்னா அதுக்கு நாள் குறிக்கல ஆண்டவர். எந்த நிமிஷத்துல நம்ம நினையாத நாளைக்கில இயேசு வருவார்.
இன்று ராத்திரியில இயேசு வந்துட்டாருன்னா நாளைக்கு உங்க வீட்டை பார்க்க போறீங்க. எதன் பேர் நம்புறீங்க? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதை சுதந்திரிக்கணும்னா அச்சாரமாய் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மறுரூபமாக்குவார். அவங்கள சாத்தான் தடுத்து நிறுத்த முடியாது, அவங்கள நிறுத்தவே முடியாது. அதனால தான் பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைங்க யாரா இருந்தாலும் அபிஷேகத்துல நிரம்பி 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 ஜெபிக்கணும், நிரம்பி ஜெபிக்கணும். ஒரு ராக்கெட் வான உயர பறந்து போனோம்னா அது அந்த எரிபொருளினால நிரப்பப்பட்டிருக்கணும். அப்பதான் அது என்ன ஆகும்? பறக்கும், வேகமா போகும். அதே போல நாமும் மறுரூபமாகி ஒரு நொடி பொழுதுல அந்த பரலோகத்துல போய் அந்த மத்திய ஆகாயத்துல ஆண்டவரோடு கூட இருக்கணும்னா அந்த எரிபொருளால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில அனலா இருக்கணும், அபிஷேகத்துல நிரம்பி நிரம்பி செபிக்கணும், நல்ல வேத வசனத்தை வாசிக்கணும். பைபிள் நீங்க வாசிட்டே இருங்க, உங்க இருதயம் அனல் கொண்டு எரியும். ஒரு சீஷர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசி கொண்டு வரும் பொழுது எங்களுடைய இருதயம் என்னாச்சு? அனல் கொண்டு, அனல் கொண்டு. அபிஷேகம், ஆண்டவருடைய வார்த்தையில அபிஷேகம் இருக்கு. பைபிளை படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் நிரப்பி கொண்டே இருப்பார். எதற்கு தெரியுமா? அவருடைய புகழ்ச்சிக்காக உங்களையும் என்னையும் மறுரூபமாக்கி அந்த ஸ்தலத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்துவார். புரியுதுன்ற ஒரு அல்லையா சொல்லுங்க. நீங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் நான் பிரசங்கிக்கிற இதை இழந்துடக்கூடாது. சரின்ற ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்ப இதற்காக நீங்க எப்பொழுதுமே இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு பரலோகத்துல இருக்குன்னு அறிந்திருக்கணும். அங்க போகணும்னா நான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும், அந்த அச்சாரத்தை நான் பெற்றிருக்கணும்ன்றதை அறிந்து கொள்ளுங்க. அதனால அபிஷேகம் பெறாதவங்களா சீக்கிரமா அபிஷேகம் பெறுங்க. மூணாவது, அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல், நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். பாத்தீங்களா? நம்ம தரிசித்து நடவாமல்னா இப்ப நான் சொல்ற பிரசங்க பாத்தீங்களா, கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்கல, நம்ம இருதயத்துக்கு தோணல. அதுதான் தரிசிக்கிறது. ஒரு பொருளை பார்க்கிறது, பார்க்கிறது தான் தரிசிக்கிறது. ஆனா இந்த பரலோகம் பார்க்கல, பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாத்தான்வேலுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பார்த்ததுனால விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார். இப்ப நான் சொல்ற இந்த பிரசங்கம், இந்த வீடு, இந்த பரலோகம் பாருங்க, உங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியல. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதை நீங்க எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எதை விசுவாசித்து நம்ம போயிட்டு இருக்கிறோம்? முடிவிலே கர்த்தர் எனக்கு ஒரு பரலோகத்தை தரப்போறாரு, அங்க ஒரு வீட்டை தரப்போறாரு, அங்க நித்திய மகிழ்ச்சியை தரப்போறாரு, இயேசு என் கூடவே இருக்க போறாரு, அதை நான் சுதந்திரிக்க போறேன். அதனால பூமியில அதை நினைச்சு 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 எங்க பாடுகள், பிரச்சனை, போராட்டங்களை கடந்து போகிறோம். ஏன்? முடிவில் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்போது இடையில வனாந்தரம் தான். ஆனா அவங்க இருதயத்துல என்ன இருந்தது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருந்தது. இதை கடந்துடலாம், 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 அதை சுதந்திரிக்கலாம்னு சொல்லி அவர்களை கடந்து வந்தார்கள். அது போல பூமியில் இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் இருக்கு. அதன் மத்திய தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கு என்ன நம்பிக்கைனா, நம்ம காணாத ஒரு பரலோகம் நமக்கு இருக்கு, அதை நம்ம போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். சரின்னு அவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க, நம்புறவங்க ஒரு அலையிலையா சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவம். வெறும் அற்புதத்துக்காகவோ, நான் ஜெபம் பண்ணேன் குழந்தை பிறந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன் வீடு கட்டிட்டேன், இதெல்லாம் ஃப்ரீ, இதெல்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் ஃப்ரீ. அது இட்லி வாங்கினா சாம்பார் ஃப்ரீயா தர மாதிரி, கடையில் போய் 2 இட்லி கொடுங்கன்னு கேளுங்க, சாம்பார் ஃப்ரீயா தருவான். அது போல இது. முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, ஆசீர்வாதம் பின்னாடி நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், உங்க பின்னாடியே வரும். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எண்ணம் எங்க இருக்கணும் தெரியுமா? அங்கேயே இருக்கணும், அங்க இருக்கணும். நான் இன்றைக்கு மரித்தாலோ நான் என் வீட்டுக்கு போறேன், இயேசு இன்றைக்கு வந்தாலும் நான் வீட்டை பார்க்க போறேன். அந்த அந்த இறுதி நமக்கு வேணும்.
தரிசித்து நடக்கக்கூடாது. நீங்க காட்டுங்க பாஸ்டர், அப்பதான் நான் நம்புறேன் அப்படின்னு நான் காட்ட முடியுமா? பரலோகத்தை காட்ட முடியாது. அதான் முதலே சொல்லிட்டார், அது கண்ணுலும் தெரியாது, காதுக்கும் கேட்காது, இருதயத்திலே தோணாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் படம் வரைஞ்சோம், ஒரு ஏதோ போட்டோ காட்ட முடியாது. பரலோகம் இப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. அப்ப அது எப்படி நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும்? விசுவாசத்துல தான் சுதந்திரித்துக் கொள்ளணும். பார்த்து போக முடியாது, பார்க்காம நீங்க நம்பணும். பார்க்காம நீங்க விசுவாசிக்கணும். ஆமா, பாஸ்ட் பிரசங்கம் பண்ணது போல நீங்க வேணா கற்பனை பண்ணிக்கங்க. அப்படியே ஒரு பெரிய அங்க கண்ணாடி கடலுங்கிறாரு. அது எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியல. பரலோகத்துல கண்ணாடி கடல் இருக்குமா? அது என்னன்னே புரியல. அப்ப பாருங்க, என்னென்னமோ அங்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். அது உங்களுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கங்க, தப்பில்லை. ஆனா அதை விட மேன்மையான அங்க இருக்குன்றாரு. நீ கற்பனை பண்றதை விட அங்க வேறதான் இருக்குன்றாரு. நம்புறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. இங்க ஏழைகளா இருக்கலாம், இங்க பணக்காரர்களா இருக்கலாம், இங்க படித்தவர்களா இருக்கலாம், பாமர மக்களா இருக்கலாம். விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அங்கே ஒரு ஸ்தலம் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அப்போ நீங்க நான் பார்த்தா தான் நம்புவேன், தரிசனத்துல பார்த்தா தான் நம்புவேன், ஆண்டவர் எனக்கு காமிச்சா தான், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். வசனத்தை நம்புங்க, வார்த்தை நம்புங்க, அவ்வளவுதான். எனக்கு மாஸ்டர் கனவுல வந்தா தான் நான் நம்புவேன் அப்படிலாம் ஆண்டவர் காட்ட மாட்டார். அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் முரண்டு பிடிக்கக்கூடாது. சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அதை அப்படியே நம்பி நம்ம போயிட்டே இருக்கணும். சரின்னா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க, சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ விசுவாசித்து நாம் நடக்கணும். பார்த்து நான் நடக்கிறத நிறுத்திடுங்க. விசுவாசித்து நம்ம நடந்தாதான் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு பரலோகம் இருக்கு, அங்க ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னு நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நான் அதை இன்னிலிருந்தே என் இருதயத்துல வைத்து அதுக்காக நான் ஜெபம் பண்றேன்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமா, பாருங்க, ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாம் குறித்தாங்க என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையல, ஆனா அது எங்க பார்த்தாங்க? தூரத்திலே அவைகளை காண்கிறாங்க. இப்ப நம்ம பரலோகம் எங்க இருக்கு? நமக்கு தூரத்துல இருக்கு. ஆனா இங்க நம்ம இருதயத்துல என்ன பண்ணோம்? பார்க்கணும். அதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். தூரத்துல இருக்கு, அதை இருதயத்துல கண்டு அதை அடுத்தது என்ன பண்றாங்க? நம்பி. இப்ப நான் பண்ற பிரசங்கத்தை நம்புறேன்ற அலையிலேயே சொல்லுங்க. அதான் ஆண்டவர் தூரத்துல பாக்குறாரு, அதை அப்படியே நம்புறாரு. நம்பி அணைத்து கொண்டு, ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அந்த வார்த்தைய, அந்த விசுவாசத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க. இப்ப நீங்களும் நான் சொல்றேன், இந்த பரலோக ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா, அது டெய்லி அதை அணைத்து கொள்ளணும், டெய்லி அதை கட்டி பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, எனக்காக வைத்திருக்கிற அந்த வீட்டுக்காக நன்றி, இந்த ஸ்தலத்துக்காக நன்றி, அதை எனக்கு தரப்போறதுக்காக நன்றி, தகுதி இல்லாத எனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்ட நன்றின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாங்களா பாருங்க. அதை அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும், பூமியில அவங்க தங்களை என்ன நினைக்கிறாங்க? அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, பாருங்க, நாங்கெல்லாம் அந்நியராண்டோ, நாங்கெல்லாம் பரதேசிங்கன்றார். யாரு? உலக பணக்காரர் சொல்றாரு. ஆபிரகாம் உலகத்திலேயே அவர் தான் அம்பானி அதானி விட பல மடங்கு பெரிய பணக்காரர். அவருடைய சொத்து இந்த பூமியை தாங்கல. ஆனா தேவனுக்கு முன்னாடி வரும்போது என்ன சொல்றாரு? நாங்களாம் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். எதை அணைத்து கொண்டு? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை, அந்த தூர தேசத்தை, அதை அணைத்து கொண்டு அந்த பரலோகத்தை அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கு பாருங்க. அத்தனை கோடி ஆபிரகாமுக்கு இருந்தாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கான்? தூர தேசம், பரலோக ராஜ்யம், அதை மனசுக்குள்ளேயே வைத்திருக்கிறார் பாருங்க. நம்ம மனசை திறந்து பார்த்தா உலக கவலை, உலக பிரச்சனை, உலக இதுதான் நமக்குள்ள. அவங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க இருதயத்துக்குள்ள பாருங்க அந்த பரலோக ராஜ்யத்தையே வைத்து கொண்டிருக்கிறாங்க.
தொடர்ந்து படிங்க. இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் இப்படி நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். பாத்தீங்களா, சுய தேசத்தை, அது என்ன தேசம்? பரலோக தேசம். நம்முடைய குடியிருப்போ பரலோக. ஆபிரகாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே பரலோகத்தை போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் இந்த நாட்களை காணும்படி விரும்பினாங்களா. இயேசு வர்றதையும் அவர் இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல வாய்ப்பு, ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை காண அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அதற்கு மேல பரலோகத்தை அவங்க மனசுல வைத்திருந்திருக்காங்க பாருங்க. இப்படி அறிக்கையிடவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் பாருங்க, அவங்க விட்டு வந்த எகிப்து தேசத்தை அவங்க நினைச்சிருந்தா அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். பாருங்க, அது திரும்பி போறதுக்கு அவங்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதை மறந்துட்டாங்க. அவங்க இனி நேரம் ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை நோக்கி தான் போனாங்க. அதுக்கு மேல பரலோகத்தை சுதந்திரிக்க அப்பவே இருதயத்துல நினைச்சாங்க. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் எகிப்தை விட, உலகத்தை விட அதிலும் மேன்மையான என்ன தேசம்? பரம தேசம், பரலோக தேசம். அவங்க அப்பவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள்ள இந்த பரலோகம் இருந்திருக்கு பாருங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. யாரு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? இன்னைக்கு நமக்கு இயேசுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தை அப்பவே இருதயத்துக்குள்ள அவங்க நினைச்சிருக்கிறாங்க. பரமதேசம், பரலோகம், அங்க போகணும்னு சொல்லி பரம தேசத்தை விரும்பினார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தெரிந்திருக்க வேண்டும், அடுத்தது விரும்ப வேண்டும். புரியுதுன்ற ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னேன்? முதல்ல நீங்க அறிந்திருக்க வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், விசுவாசித்து நடக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்து நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, தேவன் அவர்களுடைய படிங்க, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். பூமியில அவங்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினார். ஆனா அவங்க மனதில் இருக்கிற நகரம் என்ன தெரியுமா? பரமதேசம். சொல்லுங்களேன். பரலோக தேசத்தை மனதில் வைத்து கொண்டே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க பூமியில. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. கோடி கோடி ரூபாய் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. ஆனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய இருதயம் எல்லாம் பரமதேசம், பரலோகம், பரலோகம், பரலோகனே வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இன்றைக்கு பூமியில வாழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பூமியிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான். குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவா. ஆனா நம்முடைய இருதயம் எப்போதுமே எதற்காக ஏங்கணும்? பரமதேசம், பரலோகத்தை குறித்து நீங்க ரொம்ப வாஞ்சி உள்ளவங்களா இருக்கணும். நான் பரலோகம் போகணும், நான் எதை இழந்தாலும் பரலோகத்தில் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, பரலோகத்தை இருந்த மறுரூபமாகிறத நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னை விட்டுறாதீங்க, என்னை மறுரூபப்படுத்துங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு இந்த பரலோக போகிற ஆலோசனையை கத்த தருவா. மகனே, மகளே, நீ இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி இரு, இப்படி இராத, இதை செய்யு, இதை செய்யாத, வழி காட்டுவார். சொல்லிட்டார்ல, நானும் வழியும் சத்தியமும். இயேசுவை பிடிச்சுக்கங்க. ஆபிரகாமை போல உங்க இருதயம் முழுவதும் அந்த பரலோக தரிசனத்தினால நிரப்புங்க. நான் என்ன இருந்தாலும் ஆண்டவரே, நான் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கணும். அதுக்காக நீங்க தேடி பாருங்க. இங்க எல்லாம் வரும். இங்க நீங்க வேணான்றதெல்லாம் வரும். இங்க வீடு கட்டி தருவாரு, இங்க வண்டி வாங்கி தருவாரு, இங்க சம்பளம் கொடுப்பாரு, வியாபாரத்தை ஆசீர்வதிப்பாரு, எல்லாம் பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய இருதயம் இது மேல இல்லை, உங்க இருதயம் அங்க போயிடுச்சு. உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துல நீங்க சேர்த்து வைக்க அங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அதை முதலாவது நீங்க தேட 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 ஆண்டவர் உங்களை பூமியில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல ஆசீர்வதித்து கொண்டே இருப்பா. இப்ப மற்றவங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுவாங்க, எப்படிதான் இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னா, உங்களுடைய இருதயம் இங்க இல்லை, உங்களுடைய இருதயமோ
உங்க குடியிருப்பு, உங்க பரலோக ராஜ்யம் தேவனை குறித்தே நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவா. உங்களை மீட்பதை குறித்து அவர் பெருமைப்படுவா. உங்களை மீட்டு எடுத்துட்டு போனோம். எப்ப பார்த்தாலும் என்னை நேசிக்கிறாங்க, வாஞ்சிக்கிறாங்க, பரலோகம் வேணும், வீடுன்னு சொல்லி அந்த நினைவா இருக்கிறாங்க. சங்கீதம் 20 தான் கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனா நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க முதல்ல ஆசைப்படுங்க, நீங்க முதல்ல விரும்புங்க, நீங்க முதல்ல விசுவாசிங்க. உங்களை மட்டும் அந்த வீட்டுக்கு கூட்டு போக மாட்டா, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டு போவார். எதை நம்புறவங்க ஒரு அலையிலேயே சொல். உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு கூட்டு போவான். அதான் வேதத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் வருவீங்க, எல்லாரும் ஆண்டவர் கொண்டு போவா. உங்களை மட்டும் தனியாக கொண்டு போய் அந்த வீட்டில் அனாதையே வைக்க மாட்டான். ஏன்னா வாக்கு தத்துவம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. உன்னுடைய விசுவாசத்தின்படி உங்க வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவான். எங்க வீட்டில் அவங்க ரட்சிக்கப்படலை, இவங்க ரட்சிக்கப்படலைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பரம தேசத்தை கர்த்தர் நம்மை கொண்டு போகும்படி இந்த ஆபிரகாமை போல நாமும் என்ன பண்ணலாம், அந்த பரம தேசத்தை குறித்தே நீங்க நினைத்து ஜெபித்து கொண்டிருங்க. நானும் என் வீட்டாரும் அங்கே பரம தேசத்துக்கு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. கர்த்தர் அதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். புரிதனுக்கு மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இன்னும் நிறைய பாயிண்ட் நமக்கு இருக்கு. கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் நம்ம அதை அனுப்போம். அப்படியே எழுந்து நிலுங்க, பாஸ்டமா ஜெபம் பண்ணி முடிப்பான். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, பரலோக மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. கரங்களை தட்டி பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. பரம ஆமென் தேசம் நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கோ ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடம் பாசம் கண்டே, சபரமா சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே ஓ கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அலங்கார மணவாட்டியா. ஆமென் 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 எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, ஆமென் அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்து சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதிதேவன் நின்னடி சிரம் புகழ்ந்து நீதிமான்கள் ஆவியில் மறுவினின்று மேலான எருசலேமே மேலான எருசலேம் எருசலேமே மேலான எருசலேமே ஹல்லேலூயா விட்டிறங்குதே. கரங்களை தட்டி அலங்கார மணவாட்டியா அலங்கார மணவாட்டியா. ஓ ஆமென் 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 பரம எருசலேம் பரம எருசலேம் பரலோக விட்டிறங்குகிறது.
ஆமென் ஆமென். அலங்கார மணவாட்டியாய் ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த காலை வேளை கர்த்தர் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படும்படியாக விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை நம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்முடைய மூளை, சிறிய மூளையில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த பரலோகம் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீ உன் கண்ணு பார்க்கல, உன் காது கேட்கல, உனக்கு இருதயத்தில் இது தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரியதான் ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேவன் ஆண்டோட ஏசாயில வாசிக்கிறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் ஒருவரும் கேட்பதும் இல்லை, செவியால் உணர்ந்து அவைகளை கண்டதும் இல்லை என்று. அவரே உலக தோற்றம் முதற்கொண்டு இன்று வரை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்க. நாம் கட்டுகிற இந்த சிறிய வீடு ஓராண்டு காலத்தில் கட்டி முடிக்கிறோம். அது எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் 2026 ஆண்டுகள் உங்களுக்காக எனக்காக கட்டப்பட்டிருக்கிற அஸ்திபார், நிலையான அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தில் கர்த்தர் நமக்கென்று ஒரு வீட்டை வைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அம்மா. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிப்பது போல மனுஷனுடைய வருகையும் இருக்கும். அந்த நாளே போல், அந்த நாளிலே தேவன் திருடனை போல வந்து நம்மை அழைத்து செல்ல ஆயத்தமா இருக்கார். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீ இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்முடைய கிரியைகள் இங்கே நல்லா இருக்கும். நம்முடைய கிரியைகள் நல்ல ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கும். பரலோக வீட்டுக்கு நம்ம செல்லணும்னா என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று நாம் பார்த்தோம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை நேர்த்தியாய் ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறான். அசையாத அஸ்திபாரம் உள்ள நகரத்திலே நமக்கு ஒரு வீட்டை வைத்திருக்கு. முதலாவது அந்த வீடு எனக்காக ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். எனக்காக ஒரு அழகான வீட்டை தேவன் கட்டி வைத்திருக்கிறார். அதிலே நான் அவருடைய வரியிலே நான் அவரோடு கூட எடுத்து கொள்ள போகிறேன். அவரோடு கூட அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். அந்த வீட்டிலே நீடித்த நாட்களாக நான் வாழப் போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வேணும். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை நாம் கற்பனையிலே நினைத்து பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனால் கட்டப்பட்ட வேலையெல்லாம் கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது உங்க மனக்கண்களை பாருங்க. உங்களுடைய மனது எப்படி நினைக்கிறதோ உங்க வீடு எப்படி இருக்கும் நீங்க அறிஞ்சிக்கோ. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை முதலாவது அதை அறிந்தது மாத்திரமல்ல, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே உடன்படிக்கை பண்ணப்பட வேண்டும். ஞானஸ்நானம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பார்க்கிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் இந்த இடத்துல ஞானஸ்நானம், மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அடுத்தது தேவனுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை ஒரு வேளை இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலைனா ஆண்டவரே இப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏனென்றால் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் என்ற நிச்சயம் நமக்கு கிடையாது. மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே போல கூடி வந்து நாம் ஆராதிப்போம் என்ற நிச்சயம் இல்லை. ஏனால் ஆண்டோட வருகை மிக சமீபமாயிருக்கிறது, மிக சமீபமாயிருக்கிறது. ஆண்டவரே நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன்னு கேளு. விசேஷித்த அபிஷேக பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறோம்ப்பான்னு சொல்லுங்க. அச்சாரமாய் முத்திரியாய் கொடுக்கப்பட்டதான இந்த அபிஷேக வல்லமே நாம் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை காலமெல்லாம் நடத்த முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். மூன்றாவதாக பார்த்தோம், அவரை விசுவாசிக்க வேண்டும். பரலோக வீட்டை சுதந்தரிக்க
இந்த பூலோகத்திலே அவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கை கொண்டா போதும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தா போதும். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்துவதில்லை. அவர் மேல் விசுவாசம் வைத்து பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டு சொல்லுங்க, இதுவரையும் நான் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தா தேவனே இந்த கால வேளையில என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். இன்னைக்கு ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். அவர் தவறி போனவர், குற்றம் செய்தவர் தான் அவர். ஆனா அந்த தவறை ஒத்துக்கொண்டு இனி நான் இப்படி செய்ய மாட்டேன், நிம்மதியா நான் வாழுவேன், உண்மையாய் நான் வாழ்வேன் என்று ஒப்புக்கொண்டது நிமித்தமாக அந்த சிறை தண்டனையிலிருந்து அவர் விடுவித்தார். அந்த கேஸிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டார். நமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். இதை கேட்கிற நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவாய் தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். என ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அவைகளை எல்லாம் நம்முடைய மூத்தவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் அதை தூரத்தில் அவைகளை கண்டு அதை நம்பி அவைகளை அணைத்து கொண்டு அதன் பேரிலே பற்றுதலாய் இருந்த இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளுமாக வாழ்ந்து தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு நித்தியத்துக்குள்ளாய் கடந்து சென்றிருக்காங்க. அவர்கள் தான் நமக்கு சாட்சிகளாய் இருக்காங்க. எனவே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத தகப்பன். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு, அது தூரத்தில் இல்லை, எனக்கு சீக்கிரம் வந்துடுப்பா, நீங்க சீக்கிரம் வர போறீங்க, உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்தால் என் தேவனாக கர்த்தர் நீங்க சீக்கிரம் வர போறீங்க, அந்த வருகையில என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை உடைய ஆண்டவரே, அதை நான் ஆண்டவரை கட்டி தழுவி அணைத்து அந்த தேசத்திலே என்னை கொண்டு செல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடினா போதும், அப்பொழுது இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். இன்னும் நம்ம உலக பாடுகள் நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் அநேக ஆஸ்திகளை சேர்க்கிறோம், வைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், புசிக்கிறோம், குடிக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த நித்திய வீட்டுக்குள்ளாய் நான் பிரவேசிக்கணும், அதற்குள்ளாய் என்னுடைய பொக்கிஷங்களை நான் சேமித்து வைக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ளவர்களாய் இனி நம்ம வாழ வேண்டும். நானும் என் வீட்டோரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல குடும்பமாய் குடும்ப ஜபம், தனி ஜபம், ஜபத்திலே ஓங்கி வளர்ந்து அந்த ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நம்மை நாம ஆயத்தப்படுத்தலாம். நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க மாத்திரம் விசுவாசித்திருந்தா உங்க கணவன் இன்னும் பாவத்தில் இருக்கலாம், அல்லது மனைவி பாவத்தில் இருக்கலாம், இன்னும் ஏசப்பாவை விசுவாசிக்காம இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், மருமக்கள் இருக்கலாம், மாமியார் குடும்பத்தார் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா இந்த வாக்கு தத்தத்தை நான் பிடிச்சுக்கிறேன், நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் விசுவாசிக்கிறப்பா, ஓ எனக்கென்ற ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி இருக்கீங்க, என்னை ரட்சித்திருக்கீங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க, அபிஷேகப்பட்டிருக்கீங்க, உங்க ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள போறீங்க. அதே போல என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா. ஓ என் குடும்பத்தை ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ளாய் பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேவனுடைய இரக்கம் உங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய இரக்கம் உங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ உங்கள் பிள்ளைகள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத கணவன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத மனைவி மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஒரு பரிசுத்த அபிஷேகம், ஓ ஹalleluya, பரிசுத்த அபிஷேகம் உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்கிறது. தொடர்ந்து தேவ சபையாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. இம்மட்டமாய் நீர் எங்களுக்கு போதித்த எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. உம்முடைய கற்பனைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசித்து பரிசுத்தமாய் வாழ, உம்முடைய நீதியை இந்த உலகத்திலே நாங்கள் நிறைவேற்ற ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நீதியை ஆண்டவரே நான் நீதியோடு வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து எங்களை எல்லாம் அங்கே அழைத்து கொண்டு போய் நித்திய காலமாய் உம்மோடு கூட எங்களை வைக்க போறீங்க என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாங்கள் வருகிற போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, எல்லா பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து நாங்கள் ஆண்டவரை முன்னேற கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மீது ஊற்றுவீராக. எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று என்ன எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாம் இடிந்து போனவைகள், எல்லாம் மாயையானவைகள், அந்த பூமிக்கு கீழ் இருக்கிற அனைத்து மாயை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு பரலோகத்தில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷம் மாத்திரமே நிரந்தரம் என்பதை நாங்கள் அறிந்து வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷமா இந்த காலவேளையில் உம்மை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகளை ஒரு குறைவில்லாமல் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை தந்து நீர் அனுப்புவீராக. பலவீனத்தோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு வந்திருந்தா என் தகப்பன் அவர்களை சுகப்படுத்த அனுப்புவீராக. யெகோவா ரஃபா தெய்வம், ஓ சுகம் அளிக்க தெய்வம் கர்த்தாவே. ஓ உம்முடைய பிள்ளைகள் ஒரு பரிபூர்ண சுகமடைந்து சந்தோஷத்தோடு வீடு செல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்பாவே ஆசீர்வாத குறைவுகளோடு வந்த பிள்ளைகளை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதலிகளை ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்களையும் சுதந்திரிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள்ல எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ஸ்தோத்தரிக்க, நன்றி சொல்ல உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். செய்து கொடுத்த தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தனை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you.